எதுக்காக நீங்கள் இப்படி அவசர அவசரமாக வந்தீங்க? இப்போ தானே போனீங்க. ஏய், அம்மா நேத்து ஃபோன்ல சொன்ன உடனே எனக்கு எப்படி ஆயிட்டு தெரியுமா? இந்த அத்தை ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்துக்குதோ தெரியல. எனக்கு மனசே தாங்க முடியல. உடனே உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் உடனே லீவ் சொல்லிட்டு பஸ் ஏறி வந்துட்டேன். நம்ம குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா என்னால் எப்படி தாங்கிக்க முடியும்? என்ன சொல்கிறேன்னே தெரியல மாமா. சண்டை உங்கள் அம்மாக்கும் அவங்களுக்கும் தானே. நான் என்ன பண்ணேன்? என்னை எதுக்காக இப்படி பலிகடை ஆக்குறாங்க? என் குழந்தையை கொல்ற அளவுக்கு அவங்க மனசு எப்படிங்க வந்துச்சு? என்னால் அதை நினைச்சாதான் தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. அதை போய் பார்க்கணுன்னு தான் இருக்கேன். இவ்வளவு கொடூரமானவளா இருப்பாளா? யாராவது நம்ம துரோகிக்கு கூட இந்த ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா இவ புத்தியில மட்டும் எப்படி என் குழந்தைய கொல்ற அளவுக்கு அவளுக்கு தைரியமும் துணிச்சலும் வந்துச்சு. எங்க அம்மா கூட அதுக்கு எப்பவுமே பிரச்சனை வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாள்ல அப்படியே சரியாயிரும். ஆனா இப்படி மனசுக்குள்ள இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா கேடுகெட்ட புத்தியோட அவ இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அதை மட்டும்தான் தாங்கிக்கவே முடிய மாட்டுக்கு. நீங்க சொல்றது உண்மைதாங்க. நம்ம அவங்கள நம்ம சொந்தக்காரங்களா நினைச்சோம். ஆனா அவங்க நம்மள எதிரியா தான் நினைச்சிருந்திருக்காங்க. அது புரியாம அவங்கள நடு வீட்டுக்குள்ள வச்சு நாம தான் உறவாடிக்கிட்டு இருந்திருக்கோம். சண்டை போட்ட நீங்களும் மாலதியுமே சமாதானம் ஆயிட்டீங்க. ஆனா இவங்க மனசுல அடியில எவ்வளவு ஒரு குப்பையும் சாக்கடை புத்தியும் இருந்தா இந்த மாதிரி காரியத்தை செய்ய துணிஞ்சிருப்பாங்க. என்னை எதுனாலும் பண்ணினாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் குழந்தை மேல கைய வைக்க நினைச்சாங்கல்ல, அவங்கள சும்மா விடவே கூடாதுங்க. அன்னைக்கு கோவத்துல நான் அரைஞ்சிட்டேன். அப்புறம் அது தப்புன்னு நினைச்சேன். ஆனா நான் செஞ்சது தப்பு இல்லை, சரிதாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை இப்படித்தான் பனிஷ் பண்ணணும். நீ வருத்தப்படாத. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நீ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுப்ப. ஆனா நான் இன்னைக்கு அதை போய் போடுற போடல, அது இதோட நமக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. இதோட அது திருந்தணும். எங்க பார்த்து பேசுங்க, கவனமா இருங்க, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. வா, கீழே போவோம். சரிங்க. ஏட்டி, நீ என்னத்துக்கு இப்படி கோவத்துல உட்காந்துருக்க? சாப்பிட வா. எனக்கு ஒன்றும் வேண்டாம். என்னோட தானே இந்த வீட்டுல எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. நான் கிளம்புறேன். ஏய், அவன் பொண்டாட்டி சொன்னதுக்காக நீ எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இருப்பியா? அவ கிடக்குறா. நான் ஏதாவது சொன்னனா இல்ல உன் தம்பி ஏதாவது சொன்னனா? ரெண்டு பேரும் ஒன்னு சொல்லல. பின்ன எதுக்கு இப்படி மீஞ்சிக்கிட்டு இருக்க? என்னதான் சொன்னாலும் சரி, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் இங்க இருந்து போற வரைக்கும் இந்த வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன்னு கத்திக்கிட்டு போவா. அதுவும் புருஷக்காரன்ட்ட சொல்லாம ஓடி இருக்கா. ஓ மவன் போயிட்டு வந்தானே, என்னாச்சு? இங்க பாரு, அவளுக்காக நீ வீஞ்சிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. அவ வரமாட்டா, திமிரு பிடிச்சவ. கிடக்கட்டும், நம்ம என்ன செய்யறது? கூப்பிட்டு பார்த்தாச்சு, புருஷக்காரன் போய் கூப்பிட்டு இருக்கான், வரமாட்டேன்னு சொல்லிட்டாலாம். பின்ன என்ன செய்ய சொல்ற? வேண்டாமா, என்னோட தானே இவ்வளவு பிரச்சனையும். நான் அவரை வர வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஊருக்கே போயிருந்தேன். இங்க பாரு, அவ இன்னைக்கு வந்தவா. அவளுக்காக உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அவ வர்றப்ப வரட்டும், நீ வாய மூடிக்கிட்டு இங்க இரு. அவ வரலங்கிறதுக்காக நீ ஓட முடியுமா? இல்லம்மா, என் தம்பி பொண்டாட்டி இல்லாம தனியா இருக்கிறத பார்த்தா எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. நான் இங்க வந்ததே எல்லாரும் சேர்ந்து நிம்மதியா இருப்போம் தான். ஆனா உன் மருமக இந்த அளவுக்கு திமிர் பிடிச்சவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னால என்னத்துக்கு உனக்கு பிரச்சனை? நான் வருஷம் பூரா அங்கதானே கிடக்குறேன், அப்படியே கடந்துட்டு போறேன். என்னக்கா பேசுற? நீ பேசுறத பார்த்தா முட்டாள்தனமா இருக்கு. என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாது. அவ வர்றப்ப வரட்டும், அதுக்காக இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருப்பியா? இல்லடா, என்னால எதுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை? நீ நிம்மதி இல்லாம இருக்கிறத பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்கு. ஒரு ரூமுக்கு இத்தனை பிரச்சனையா? என்னால அங்க சுதந்திரமா பழகிட்டு இங்க வந்து ஒரு ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்க முடியாது. இந்த ரூம்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன், அவர்கிட்ட ஃபோன் பேசுவேன், ஃப்ரீயா உட்காந்துருப்பேன். அதுக்காக தான் எப்பவுமே இந்த ரூமை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனா உன் பொண்டாட்டி இப்படி அரமண்டலா இருப்பான்னு நான் நினைக்கல.
என்னால உங்களுக்குள்ள எதுக்கு மனஸ்தாபம்? நான் அங்கேயே போயிடுறேன். இப்ப என்ன உனக்கு? அவ இங்க வரணும் அவ்வளவுதானே? விடு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அவ வருவா நான் கூப்பிட்டா. அப்புறம் அது நீ இங்க நிம்மதியா இருக்கியான்னு பாப்போம். ஆனா என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக கூடாது. முதல்ல இந்த வீட்ல எல்லா உரிமையும் உனக்கு தான். அதுக்கப்புறம் தான் யாருக்குனாலும். அத புரிஞ்சுக்கோ. ஏய், உன் தம்பியே சொல்லிட்டால, இனி நீ எங்கேயும் போக வேண்டாம். அவ வருவா, நீ சாப்பிட வா. போமா, நான் வாரேன். ஏண்டி, என்ன கண்டா உனக்கு எப்படி இருக்கு? நாத்தனார்னா கிள்ளிக்கீரையா இருக்கா? என்கிட்ட வச்சுக்கிட்டனா உனக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியாமலா இருக்கு? நீ இங்க இருந்து ஓடுனா மட்டும் உன்னை நான் விட்டுருவனா? வா வா, அப்புறம் இருக்கு உனக்கு. சட்டியோட பிரியாணி திங்கிறது ஒரு சுகமா தான் இருக்கு. இந்த பியாதியில ஒரு மனுஷன் எங்க போய் தொலைஞ்சான்? இவனுக்கு தட்டுல போட்டு வச்சிருக்கு, ஆளையே காணும். இதையும் நாமளே தின்னு முடிச்சிட்டு உட்கார போறோம். அப்புறம் வந்து ஒத்தையில தின்னுட்டியான்னு மலுக்கு நிக்க போறான். ஓ, வந்தேர்னா வந்து தின்னு தொலையும். அத பொட்டு போட்டு அப்படியே போய் சேர்ந்துராதேரும். என்னத்துக்கு இப்படி இலைக்க ஓடி வரையரு? ஓ, வந்த விஷயத்த சொல்லுவீரா? சோத்த பார்த்த உடனே வாய பழந்துகிட்டு நிக்கிறது. என்னமோ வருஷ கணக்கா சோத்தையே பார்க்காத மாதிரில நிக்கிறது. அப்படியே போயிடாதேரும். என்னன்னு சொல்லும். வந்த விஷயத்தை மறந்துட்டே. ஏத்தி, உன் மைனிக்காரியும் அசோக்கும் வேக வேகமா வந்துகிட்டு இருக்காவோ கோவத்துல. அத சொல்லுதுக்குதான் ஒடியாந்த மறந்துட்டேன். அட பேதியில போவான், கெடுத்து குடிய. யோ, சீக்கிரம் வரும். இதெல்லாம் கொண்டு போய் அடுப்பு கரையில வையும். யோ, அழுக்கு துணிய மேல போட்டு மூடி வையும். அவ்வளவுதான், பார்த்தா என்ன உயிரோடையே சமாதி கட்டிடுவா. சீக்கிரம் சீக்கிரம். பேதியில போவான், சீக்கிரம் வரும்பியா. சீக்கிரமா வேப்பலையெல்லாம் கொண்டாந்து போடும். யோ, மஞ்சளை கொண்டாந்து பூசும் வாரும். அவசரத்துல கையும் ஓட மாட்டுக்கு, காலும் ஓட மாட்டுக்கு. மஞ்சப்படிய கூட்டி தொலைச்சிட்டேன். பேதியில போ மனுஷன் மண்டை கட்டி உன் மரம் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் நடக்காது. மரியாதையா போய் தரையில சிந்திருந்த எடுத்துட்டு வந்து பூசி விடும். சீக்கிரம் மஞ்ச கவுன தூக்கி போடும். போரும்யா. பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னதும் அப்படியே நேத்துல இருந்து அந்த இடத்துலயே நிக்கிறோம். என்னக்கா இப்படி பேசுதியே? நான் இப்பதான் சாமி கும்பிட்டேன், அதனாலதான் இப்படி நிக்கிறேன். நீங்க ஏதாவது மனசுல வச்சுக்காதீங்க. மனசுல வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவ பண்ணின காரியத்துக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவளை சீக்கிரம் விட்டுருவேன். என்ன எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்த முடியும்? ஊரை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. ஒழுங்கா சொல்லி போடுங்க, இவளுக்கு தெளிவா சொல்லுங்க. அப்புறாணி உங்களை அதனால விட்டுட்டு போறேன். என் மகன் வந்திருக்கான், இவளை நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறதுக்குன்னு சொல்லுங்க. அவளுக்கு சரியாகட்டும், அப்புறமா நான் சொல்றேன்க்கா. நீங்க வந்துட்டு போனீங்கன்னு சொல்றேன். அவ என்ன பண்ணிருந்தாலும் அது தப்புதான். அதுக்காக நான் உங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிப்பு கேட்ட உடனே எல்லாம் சரியாயிருமா? என் குடும்ப வாரிசு அழிக்கிறதுக்கு இவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா தைரியமா அந்த வேலைய பண்ணிருப்பா. என் மருமக மட்டும் அன்னைக்கு அந்த தீர்த்தத்தை குடிச்சிருந்தா என்ன கதிக்கு ஆளாயிருப்பா. இவளை நான் சும்மா விடவே மாட்டேன். என் மகன் வந்திருக்கான், இவ மட்டும் இப்ப ஒண்ணு இல்லாம நார்மலா இருந்தானா இன்னைக்கு அடிக்கிற அடியே வேற. என்ன மாமா, உங்களுக்காக தான் நான் இப்போ வரைக்கும் பொறுமையா எதுவும் பேசாம இருக்கேன். நீங்க கள்ளங்கப்படம் இல்லாத ஆளு, அதுக்காக நான் பொறுத்து போறேன். ஆனா உங்க பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு நீங்களும் தப்பு பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்னமோ பிரியாணி வாடை அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அக்கா, தப்பா நினைக்காதீங்க. அது ஏன் வேலைதான். கடையில போய் சாப்பாடு கேட்டேன். வெஜிடபிள் பிரியாணி கேட்டதுக்கு அவன் கறிய போட்டு பிரியாணியை கொடுத்துருக்கான். அதான் சாப்பிடக்கூடாதுன்னு மூடிய வச்சிருக்கேன். நாய் வந்தா நாய்க்கு கொட்டலாமேன்னு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. என்னவாவும் இருக்கட்டும், தப்புக்கு மேல தப்பு பண்ணா தண்டனை கடுமையா
இருக்கும். அத மனசுல வச்சுக்கோங்க. நான் இப்ப கிளம்புறேன். ஆனா இவளுக்கு சரியான பதிலடி கொடுக்காம நான் ஓய மாட்டேன். அத சொல்லி வைங்க. வாடா போவோம். ஆமா, நான் வரேன். அத்தை எழுமனதும் அசோக் வந்துட்டு போனான்னு சொல்லுங்க. அவ சரியாகட்டும். அப்புறம் நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். சரி மாப்ள. உனக்கு எதுக்கிட்டு இந்த வேண்டாத வேலை? ஆத்தாள மோகனும் வந்துட்டு போறாங்க. அவ 2 பேர்கிட்டயும் என்னால மழுக்கு நிக்க முடியுமா? யோ, வாய மூடு. தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. அவளாம் ஒரு ஆளு. அவளுக்கு கொடுக்குற குடுல அப்புறம் அவ இந்த பக்கமே வரமாட்டா. நான் கொஞ்சம் தின்னுக்கின்னு உடம்ப தேத்திக்கிறேன். போய் பிரியாணியை மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுத்துட்டு வரோம். சி, வாங்கின சொத்தை திங்க விட்டாளா பிச்சைக்காரி. அங்கிட்டும் இங்கிட்டும்ல அலையுதா. ஏட்டி, உனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. நான் பயந்து நடுங்கி பேண்டிலே உச்சா போயிருப்பேன். என்ன பேச்சு பேசுறா உன் மைனி? எனக்கு பயமா இருக்கு. என்ன நிம்மதியா இருக்க விடு. நான் பெசாட்டி ஊரை பார்க்க போயிடலான்னு இருக்கேன். ஓ, சும்மா பயந்து நடுங்காதேரும். என்ன செஞ்சிருவா? தலையவா அறுத்துருவா. சும்மா அவளுக்கு பயந்துக்கிட்டு வேலையை போய் பாரும். சொன்னதை செய்யும். போறோம். உங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழியா முழிக்கிறேன். அதான் இம்புட்டு பெரிய கண்ணு வச்சிருக்கீர்ல, பின்ன முழிக்கிறத விட்டுட்டு வேற என்ன வேலை? போறோம். போய் சோத்தை சூடு பண்ணி எடுத்துட்டு வரோம். வந்துட்டாரு. ச்சே,